வன்னி மண்ணின் காவல் தெய்வம், ஈழத்திலே வாழுகின்ற பல லட்சம் மக்களை ஒரே இடத்திலே ஒன்றிணைக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த வரலாற்று சிறப்புமிக்க வட்டாப்பளை கண்ணகியம்மன் ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய வருடாந்த வைகாசி விசாக பொங்கல் 2026 இன்றைய நாளில் மிக பிரம்மாண்டமாக இடம்பெற்று கொண்டிருக்குது. இன்றைய நாளில் நாங்கள் இப்போ நிற்கிறது இந்த ஆலயத்தினுடைய வளாகம், ஆலயத்துடைய பிரதான வீதியில் நாங்கள் நிற்கிறோம். இந்த ஆலயத்தில் இந்த பொங்கல் நிகழ்வுகள் எப்படி இடம்பெறுகின்றது என்பது தொடர்பாக இந்த காணொலி அமைய போது எங்களுடைய சேனலுக்கு யாரை புதுசாக வந்திருந்தீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். வட்டாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தை நோக்கிய எங்களுடைய பயணம் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகிறது. இப்போ நாங்கள் நிற்கிற பகுதி புதுக்குடியிருப்பு சந்தி. புதுக்குடியிருப்பு சந்தி இன்றைய நாளில் அவ்வளவு பரபரப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய மக்கள் இந்த இடத்துல பயணம் செஞ்சு கொண்டிருக்கிற வட்டாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தை நோக்கி சிறப்பான பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறதால நிறைய பேர் பேருந்துகள்லையும் பல பிரதேசங்களில் இருந்தும் ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறதா பாவடியமாக இருக்குது. புதுக்குடியிருப்பு சந்தியிலிருந்து ஆலயத்துக்கு மக்கள் படையெடுத்து வருகின்ற அந்த காட்சி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வாகனங்கள் நிறைய வாகனங்கள் வருகிறது. நாங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த வட்டாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு நாங்கள் 14 கிலோமீட்டர்கள் பயணம் செய்ய போகிறோம். பயணம் செஞ்சு நாங்கள் ஆலயத்தை அடைவோம். வாங்க தொடர்ச்சியாக போவோம். ஒரு மாதிரி ஆலயத்துக்கு அருகாமையில் வந்துட்டோம். ஆனால் இருந்தாலும் கூட ஆலயத்துடைய பிரதான வாயிலூடாக வாகனங்கள் எதுவுமே அனுமதிக்கப்படையில. பிரதான வாயிலூடாக போயிட்டு வாகனங்களை தரிப்பிடம் செய்கின்ற அந்த இடங்கள் எல்லாம் நிரம்பிட்டுன்றதால வளமையாகவே மாற்று வழிகளூடாக அக்கள் ஒவ்வொரு வருடம் மக்களை உள்வாங்கிறது வளமை. அந்த மாற்று வழிகளுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. வீதிகள் எல்லாம் மண்ணும் அதோட மண் வீதிகள் அதோட புழுதி அப்படி பறந்து கொண்டிருக்குது. ஒரே நேரத்தில் நிறைய வாகனங்கள் பயணம் செய்கிறதால வீதியோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒவ்வொரு வருடமே இப்படியான மாற்று வீதிகளாலேயும் அதிகளவான மக்கள் உள்வாங்கப்படுறதால இப்படியான வீதிகளை இனி வருகின்ற வருடங்களில் புனரமைப்பு வேலைகள் செய்து கொடுத்தால் மக்களும் இலவாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இப்படி ஒரு சில வீதிகள் இருக்குது. இப்போவும் அந்த வீதிகளோட நிலைப்பாடு இப்படித்தான் இருக்குது. வாகன திரைப்படம் நாங்கள் பைக்கில் வந்த வழியாக 100 ரூபா கட்டணம் அறவற்றிருக்கணும். ஆலயத்தினுடைய பின் வீதியினூடாக நாங்கள் இப்போ ஆலயத்தினுடைய பிரதான வாயிலாக இருக்கின்ற அந்த பகுதியில் நாங்கள் நிற்கிறோம். இந்த பகுதியிலிருந்து நாங்கள் காவலியை தொடங்கலாம். இந்த பகுதியில் நிறைய போலீஸார் இன்றைய தினம் குவிக்கப்பட்டிருக்கிறோம். பல ஆயிரம் பல லட்சம் மக்கள் ஒன்று கொடுக்கின்ற இந்த இடத்துல மக்களுடைய பாதுகாப்பை கருதி போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய மக்கள் இந்த இடங்களால் இந்த ஆலயத்தை நோக்கி படையெடுத்து போகின்ற அந்த காட்சிகள், அதோட இந்த அற்புதம் நிறைந்த காவடி எடுக்கின்ற இந்த நேர்த்தி கடன் நிகழ்வுகளும் இந்த இடத்தில் இடம்பெற்று கொண்டிருக்குது. இன்றைய நாளிலிருந்து பல ஆயிரம் கணக்கான காவடிகள், பல்வேறு விதமான காவடிகள் இன்றைய நாளில் இந்த ஆலயத்தை நோக்கி வருகிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவ்வளவு சிறப்பான அலங்காரங்கள், மின் விளக்குகள் அப்படின்னு சொல்லி இந்த அலங்கரிக்கப்பட்ட இந்த வாகனங்கள், காவடி வாகனங்களும் இந்த இடங்களால் பயணம் செஞ்சுட்டு மக்களும் அதற்கு பின்னால் அந்த பக்தி பரவசங்களோட ஆலயத்தை நோக்கி பயணம் செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய நாளிலே ஒரே நேரத்திலேயே பல வாகனங்கள், பல காவடி வாகனங்கள் இந்த இடங்களால் பயணம் செய்கிறதால கூட்டமும் அவ்வளவு நெரிசல் நிறைந்ததாகவும் இருக்குது. இந்த இடங்களில் நீங்கள் பார்க்குறது முக்கியமாக பெண்கள் கூட தூக்கு காவடிகளை எடுக்கின்ற ஒரு அற்புதம் இந்த வட்டாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தில் இடம்பெற்று கொண்டிருக்குது. இப்போ தான் நாங்கள் ஒரு சில காவடிகளை பார்த்து திரும்புகிற அதே சமயம் இந்த இடத்துல இன்னும் நிறைய காவடிகள் வருகிறது கொண்டிருக்குது. ஒரே நேரத்தில் 3 பேர் தூக்கு காவடிகள் எடுக்கின்ற அந்த நிகழ்வுகளும் இடம்பெற்று கொண்டிருக்குது. ஆலயத்துக்கு உள்ளே நுழைந்தவுடன் 2 பக்கங்களுமே நிறைய கடைகள் போடப்பட்டிருக்குது. ஆலய வளாகத்துக்கு உள்ள கடைகள் எதுவுமே அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அறிவித்தல்கள் வந்து கொண்டிருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட ஆலயத்தினுடைய இந்த பிரதான வாயில்களுடைய இரு பக்கங்களிலும் கடைகளுக்கு அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கணும். அந்த இடத்துல நிறைய கடைகள், நிறைய மக்கள் வியாபார நோக்கங்கள், சிறு சிறு தொழில்களை நம்பி இருக்கின்ற மக்களும் இந்த இடங்களில் கடைகள் போட்டிருக்கணும். ஆலய வளாகத்துக்குள்ள மக்கள் நிறைய பாதைகளால் உள்வாங்கப்பட்டிருந்தாலும் கூட காவடி வாகனங்கள் இந்த பிரதான வீதிகள் ஊடாகத்தான் உள்வாங்கப்பட்டு கொண்டிருப்பது. இந்த பிரதான வீதிகள் ஊடாகவே அதிகளவான மக்களும் இந்த ஆலயத்துக்கு செல்றதால காவடி வாகனங்களும் ஆலயத்தினுடைய முன்வாயிலை நோக்கி பயணம் செய்கிறதுல தாமதங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இந்த இடம் மட்டுமில்லை, பல இடங்களில் அன்னாசி பழங்கள் இந்த இடங்களில் குவிக்கப்பட்டிருக்குது நிறைய இடங்களில். அது மட்டும் இல்லாமல் மக்கி நோட்டீஸுக்காக நிறைய மக்கள் இந்த இடங்களில் ஒன்று கூடி இருக்கணும். அதோட அலங்கார பொருட்கள்லேருந்து கச்சான் விற்கின்ற சிறு வியாபாரிகள்லேருந்து பலருமே இந்த இடங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இப்படி நிறைய கடைகள் இந்த ஆலயத்தினுடைய வளாகங்கள், இந்த ஆலயத்துடைய வீதிகள் வரைக்கும் திறந்திருக்குன்னு சொல்லலாம்.
ஒரு சில காவடிகள் 10 அடியார்களை ஆலயத்துடைய முன்வாசலில் இறக்கிவிட்டு அதே பாதையினூடாக வெளியேற காட்சிகளை வந்து நாங்கள் இந்த இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நேரம் செல்ல செல்ல அதிகளவான பக்தர்கள் ஆலயத்தை நோக்கி வருகிறோம். இதிலேயும் ஒரு காவடி வருது. கற்பூரங்களை வியாபாரம் செய்கிற சிறு வியாபாரிகளும் இந்த இடங்களில் இருந்து அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கு. நம்ம பெரும்பாலான நாட்கள் அவர்களுடைய அந்த கற்பூரங்களை வாங்குற மாதிரி தெரியலை. வாங்கினா அவர்களுக்கும் வந்து உதவியாக இருக்கும். இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக வரைகளில் இந்த இடத்துல மடிப்பிச்சை எடுக்கின்ற அந்த நேர்த்தி கடன்கள் வந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்குது. இப்படி பலவிதமான நேர்த்தி கடன்களை செய்கின்ற ஒரு அற்புதம் இந்த ஆலயத்தில் நாங்கள் இன்னும் உள்ளுக்குள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, என்னென்ன மாதிரியான நேர்த்திகள் வந்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கணும் என்றதை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்க போகிறோம். இந்த இடத்துல சிறிது நேரம் நிற்க வேண்டி வந்துட்டு ஏண்டா மக்கள் போய் வர இல்லாத அளவுக்கு அவ்வளோ சனக்கூடமாக போயிட்டு இதில் ஒரு சிறு பிள்ளை ஒரு ஆள் இருக்கிறா. அவள் வந்து தங்களுடைய தாயாரை வந்து தொலைச்சி விட்டினோம் என்றதுக்காக நிறைய போலீஸார் இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கிற பல இடங்கள்லையும் இப்படி தொலைந்து போன அவர்களை கண்டுபிடித்து அவர்களுடைய உறவினர்களோடு ஒப்படைக்கின்ற அந்த வேலைகள் எல்லாமே இந்த வருடம் மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அப்படி நிறைய எங்கே பார்த்தாலுமே வந்து நாங்கள் கமராவை தூக்கினாலே பக்த அடியார்கள்லாம் அவ்வளவு தூரத்துக்கு இந்த ஆலய வளாகம் முழுவதும் வந்திருக்கிறோம். என்ன நாங்கள் ஆலயத்தின் உள் வளாகத்துக்குள்ளே வந்து போகையில் எப்படி போகிறோம் என்று சொல்லி தெரியல. தொடர்ச்சியாக வாங்க அப்படியே பயணம் செய்வோம். ஆலயத்தினுடைய பிரதான வீதியினூடாக வந்து ஆலயத்தினுடைய பின் வீதியினூடாக ஆலயத்தினுடைய முன் வாயில் பகுதிக்கு போகின்ற அந்த இடம் காவடிகள் அனைத்துமே இந்த வீதிகளால் தான் உள்வாங்கப்படுது. அதனால் இந்த இடத்துல பாருங்க இப்படி மக்கள் கூட்டம் வந்து நிறைஞ்சு போயிட்டுதுன்னு சொல்லி. இந்த வருடம் அம்மனுக்காக நிறைய பெண்கள் காவடி எடுக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஆண் பெண் இருவரும் இணைந்து அந்த எடுக்கின்ற அந்த காவடி நிகழ்வு, அந்த அற்புதமான காட்சி எப்படி நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அப்படியே பார்த்துக்கணும். நாங்கள் ஆலயத்துடைய முன்வாசலை நோக்கி பயணம் செய்ய போகிறோம். ஆலயத்தினுடைய முன்வாயில் இன்றைய நாளில் பல நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஒரு இடமாக வந்து மாறி இருக்குது. ஆலயத்துடைய முன்வாயில் தான் அதிகளவான மக்களும் வந்து கூடியிருக்கிறோம். காவடிகள் இறக்கப்படுகின்ற அந்த நிகழ்வுகள் மற்ற ஆலயத்துக்கு தேங்காய் உடைக்கின்ற நிகழ்வுகளிலிருந்து கற்பூர சட்டிகள் ஏற்றுகின்ற அனைத்து நிகழ்வுமே ஆலயத்தினுடைய முன்வீதி பகுதிகளில் நடைபெற்று கொண்டிருக்குது. முன்வாயில் கோபுரத்துக்கு முன்பதாக இந்த இடத்துல நீங்கள் இப்போ பார்க்க போகின்ற காட்சிகள் காவடி ஆட்டம் இடம்பெற்று கொண்டிருக்குது. அதை பார்த்துக்கொண்டு ஆலயத்தினுடைய இந்த கோபுரம் இன்றைய நாளில் இந்த இரவு பொழுதிலே அற்புதமாக சொல்லி கொண்டிருக்குது. அதற்கு முன்னர் பக்தர்கள் அடியார்கள் தங்களுடைய பக்தி பரவசங்களோடு இந்த காவடி நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். பல ஆயிரம் மக்கள் ஒரே இடத்துல கற்பூரங்களை கொளுத்துகின்ற அந்த நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறதால இங்கே இருக்கின்ற மின்குமுகல்களையும் தாண்டி இந்த கற்பூரம் கொளுத்துகின்ற அந்த இடத்தினுடைய வெளிச்சம் எல்லா இடங்களையும் வந்து பரவி இருக்குது. எட்ட போயில்லாதால பக்தடியார்கள் கற்பூரங்களை எட்டே தூக்கி இந்த எரிகின்ற சுவாலைக்குள்ளே போடுகின்ற அந்த நிகழ்வையும் பார்க்கக்கூடிய மாதிரி என்ற அவ்வளவு தூரத்துக்கு ஒரே நேரத்தில் நிறைய கற்பூரங்கள் இந்த இடங்களில் எரிஞ்சு கொண்டிருக்குது. இந்த ஆலயத்தினுடைய முன்வாயில் கோபுரத்துக்கு முன்பதாக இந்த அற்புதமான நிகழ்வும் இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்குது.
இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக ஆலயத்தினுடைய உள்வளாகத்துக்குள்ளே நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளை வந்து சென்று பார்க்க போகிறோம். அதோட இன்றைய நாளில் இந்த ஆலயத்தினுடைய இந்த கட்டுமானங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். புதுப்பொலிவோட புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று காட்சியளித்து கொண்டிருக்குது. அப்படி அதையும் பார்த்து கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக ஆலயத்தினுடைய உள்வளாகத்துக்குள்ளே வந்து நாங்கள் போயிட்டு காலையை வந்து தொடருவோம். ஆலயத்துடைய முன்வாயில் பகுதி, அந்த வாயில் பகுதியாக நாங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்து போக போகிறோம். ஆலயத்துக்குள்ளே நிறைய வந்து பக்தாடியார்கள் வந்து நிற்கணும். ஆலயத்துடைய தலைவிருட்சமான அனிச்ச மரம் இருந்த அந்த பகுதியில் இப்போ துரதிருஷ்டவசமாக அந்த மரம் வந்து இல்லை. அந்த மரம் வந்து முறிஞ்சு விழுந்துட்டது. ஆனால் இருந்தாலும் கூட அந்த மரம் இருந்த பகுதியில் சீமெந்திலேயே ஒரு மரம் மாதிரி செஞ்சு அந்த இடத்துல நேர்த்தி கடன்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. அதோட விளக்குகளும் வந்து ஏற்றி கொண்டிருக்கிறோம். பல மக்கள் அந்த இடத்துல நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி. இப்போ நாங்கள் நிற்கிறது நந்திக்கடல். ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே பல கதைகளை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற இந்த நந்திக்கடலோரம் இந்த இரவு பொழுதிலே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த கடலோரமாக அதிகளவான மக்கள் பொங்கல் நிகழ்வு வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இந்த ஆலயத்தினுடைய சிறப்பே இந்த பாரம்பரியமிக்க இந்த மடை பொங்கல் தான். 12 மணி அளவில் இந்த வைகாசி விசாக பொங்கல் ஆலயத்தினரால் ஆரம்பித்து வைக்கப்படும். ஆனால் இருந்தாலும் கூட பல பிரதேசங்களிலிருந்து வந்திருக்கின்ற மக்கள் இந்த இடத்துல இப்போவே பொங்கல் நிகழ்வுகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் இந்த பிரதேசங்கள் முழுவதுமே இந்த பொங்கல் பொங்குகின்ற அந்த அடுப்பு, அந்த நெருப்புகளுடைய புகை மூட்டங்களால் இந்த நந்திக்கடல் முழுவதும் பரவி அப்படி புகை மூட்டமாக ஆலய சூழல் முழுவதும் பறந்திருக்குது. பொங்கல் மட்டுமில்லை, குலசாதங்களும் இந்த இடங்களில் தயார் செஞ்சு கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஆலயத்துக்குள்ளேயும் அதோட பொங்கல் நிகழ்வுகளையும் ஒரு சில விஷயங்களை வந்து காட்டியிருந்தேன். இப்போ ஆலயத்தினுடைய 4 பக்க வாயில்களாலேயுமே மக்கள் எப்படி வந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி பாருங்க. எல்லா வாயில்களுமே வந்து நிரம்பி அப்படி வளைஞ்சு கொண்டு இருக்குன்னு சொல்லித்தான் சொல்லலாம். அதோட ஒரு சில இடங்களில் ஒவ்வொரு இடங்களில் இந்த தேங்காய்களை உடைக்கின்ற அந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்குது. உடனே இந்த தேங்காய்கள் எல்லாத்தையும் மூட்டைகளில் போட்டு கட்டி வச்சிருக்கணும். இந்த ஆலய பரிபாலன சபையினர் அந்த சிறப்பான செயற்பாடுகளையும் இந்த இடங்களில் செய்யலாம். ஆலயத்துக்குள் நீங்கள் அர்ச்சனை செய்வதற்கு போகும் முன்னர் இந்த இடத்துல அர்ச்சனை டிக்கெட்டுகள் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த டிக்கெட்டுகளை பெற்று ஆலயத்துக்குள்ளே போய் நாங்கள் அர்ச்சனைகள் வந்து செய்யலாம். அந்த நடைமுறைகள், அந்த ஒழுங்குமுறைகள் எல்லாமே இந்த இடங்களில் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி தான் சொல்லலாம். எவ்வளவு மக்களையும் சமாளித்து கொண்டிருக்கிறோம். ஆலயங்களுக்கு வருகை தருகின்ற பக்தர்களுடைய தாகங்களை தீர்க்கின்ற முகமாக பல தாக சாந்தி நிலையங்கள் வந்து இந்த ஆலய சூழலில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக பேங்க் ஆஃப் சிலோன் அவர்களாலேயும் இந்த இடத்துல தாக சாந்திகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. ட்ரிங்க்ஸுகள், அதோட டீகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த மக்கள் பக்த அடியார்களுக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம்.
ஆலய சூழலில் குப்பைகள் போடுவதை தவிர்ப்பதற்கு இந்த இடத்துல குப்பைகள் போடுவதற்கான பிரத்யேகமான இடங்களும் இதில் வச்சிருக்கணும். ஆனால் இருந்தாலும் கூட ஒரு சில பேர் இந்த இடங்களில் கீழேயும் அந்த குப்பைகளை வந்து போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இதை வந்து தவிர்க்க முடியாது. ரெட் கிராஸ் ஆம்புலன்ஸ் சேவை இந்த இடத்துல வந்து தயாராக வந்து நிற்குது. ஆனால் இருந்தாலும் கூட ஏதாவது ஆபத்துன்னு சொல்லி சொன்னால் இந்த மக்கள் கூட்டங்களையும் தாண்டி இந்த ஆம்புலன்ஸ்கள் பயணிக்கிறதுக்கு தனியான பாதைகள் எதுவும் இருக்கும்னு சொல்லி தெரியல. ஆனால் இருந்தாலும் கூட இந்த இடத்துல நிறைய பேர் வருகின்ற இடத்துல இப்படியான ஒரு சேவையும் சிறந்தது. பல்வேறுபட்ட பிரதேசங்களிலிருந்து வருகின்ற மக்களும் ஆலயத்திலே தங்கிவிட்டு தான் சில பேர் வந்து போவினோம். ஏன்னா இரவு பொங்கல் பூசைகள்லாம் வந்து முடித்து விடியத்தான் நாங்கள் திரும்பினோம். அதுக்காக இந்த இடங்களில் நிறைய பேர் பாயல் தலானிகளோடையும் தங்கி இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பல இடங்களில் மலசலக்கூட வசதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட நிறைய பேர் மலசலக்கூடங்களுக்காக ஒரே இடத்துல ஒன்று கூடி காத்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கலிக மலசலக்கூடங்கள் அல்லது இன்னும் இந்த மலசலக்கூட வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்தா இங்கே வருகின்ற ஒவ்வொரு வருடமும் வருகின்ற பக்தர்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்படியே தொடர்ச்சியாக இதோட வந்து காலை வந்து முடிக்கிறேன். நான் மேலோட்டமாக அவங்களுக்கு இந்த காவடி வந்து காட்டியிருப்பேன். நான் திரும்பவும் யாழ்ப்பாணம் போக வேண்டி இருக்கிறதால உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை காட்டியிருப்பேன். நாங்கள் தொடர்ச்சியாக இன்னொரு காவடி ஊடாக வந்து சந்திப்போம்.